ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்டாக் பயனர்களுக்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல்கேட்டை கிராஸ் செய்யும் பொழுது உங்களுடைய கட்டணம் 2 மடங்கு வசூலிக்கப்பட்டால் அதை நீங்கள் எப்படி ரெக்கவர் செய்யலாம், மேலும் அந்த 2 மடங்கு அந்த அபராதத்தின் கூடிய கட்டணத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மத்திய அரசு சார்பாக அண்மையில் ஃபாஸ்டாக் கட்டணம் 2 மடங்காக அபராதத்துடன் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாஸ்டாக்கில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களாக பயன்படாத ஃபாஸ்டாக்கள் ரத்து செய்யப்படும். அதனால் பிளாக் லிஸ்ட்டில் விழுந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அந்த டோலை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு அபராதம் விதிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு ஃபாஸ்டாக் டு இன்னொரு ஃபாஸ்டாக் நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு முன்னாடி உங்களுடைய ஃபாஸ்டாக் ஆக்டிவில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு 2 மடங்கு வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாஸ்டாகோட ஆர்சி புக், இகேஒய்சி, மேலும் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ், இது 3 மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுடைய ஃபாஸ்டாக் பிளாக் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை அபராதம் செலுத்திட்டீங்க, அது எப்படி ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபாஸ்டாகை கிராஸ் பண்ணி 10 நிமிடத்துக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வங்கிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி, அதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அது முடியாது. நீங்கள் ஃபாஸ்டாகை அதாவது அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு பிஃபோராகவே உங்களுக்கு அதுக்கான தொகை கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்திருக்காங்க. ஸோ எனவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த தொகையெல்லாம் இருக்கா, மேலும் ஆர்சி புக்கு, இகேஒய்சி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அபராதத்திலேருந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.